தேவன் சொல்லுகிறார், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும். கஷ்டமான வாழ்க்கையா? அதை தேவன் மிருது செடியாய் பசுமையாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறாய். அருமையான தேவ ஜனமே, நாளும் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி நம்மை உருவாக்கி இருக்கிற இந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றும்படியாய் ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம். என்ன நோக்கம் என்று கேட்குறீங்களா? உங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனம் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பெரிதான நோக்கத்தோடு கூட உங்களையும் என்னையும் உருவாக்கினார், படைத்திருக்கிறார். இம்மட்டுமாய் ஜீவனை கொடுத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அந்த கொஞ்ச நேரத்துல முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூற கடவோம். ஏனோ தானோ என்று சொல்லி வேண்டாம், ஏதோ அசட்டை பண்ணுகிற விதமாய் வேண்டாம். இது நல்ல நேரம், நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தரை உயர்த்துவதுதான் நமக்கு மேன்மை. அழகாய் ஒரு தேவதாசன் இப்படியாய் சொன்னார், அவரை உயர்த்த உயர்த்த தேவன் என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். உங்களை ஆண்டவர் உயர்த்தணும்னு ஆசைப்படுறீங்களா? எல்லா இடங்களிலும் உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும், வாளாக்காம தலையாக்கணும்னு நினைக்கிறீங்களா? முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். சேர்ந்த ஆண்டவரை ஆராதிப்போம். உங்க கிருபைதான் என்னை தாங்குது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஓ என்னுடைய சுயபலம் அல்ல. அருமையான மோகனனை பாடினாங்க, சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியலை. என்னுடைய சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியலை. என் தோல் பலத்தால் சுமந்து பார்த்தேன். உன்னுடைய சரீர பிரயோஜனம் அது அற்ப பிரயோஜனமாக இருக்கிறது. கர்த்தர் பலன் தராவிட்டால், கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால், நகரத்தை கர்த்தர் காவாவிட்டால், காக்கிற அதை பாதுகாக்க நினைக்கிற அனைவருடைய பிரயாசமும் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் கிருபை தான் நம்மை தாங்குகிறது. அவருடைய கிருபையினாலே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கால்கள் சறுக்கும் பொழுது உங்க கிருபையை அனுப்பி என்னை தாங்குனீங்களேப்பா, நன்றி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நன்றி செலுத்துகிற தாவீதை போல நாமும் ஒன்றாய் சேர்ந்து உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது என்று சொல்லி உண்மையான நல்ல பாடல், அர்த்தமுள்ள பாடல், கர்த்தருடைய கிருபையை குறித்ததான பாடல் சேர்ந்து என்னோடு கூட பாடுங்க. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இது தாவீதின் ஆராதனை நேரம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாவீதை அதிகமாய் நேசித்ததற்கு காரணம் அவன் ஆராதனை வீரன். அவன் ஆராதித்து கொண்டிருப்பான். ஏதோ எடுத்த உடனே ஆண்டவரை ஆராதிப்பது அப்படி அல்ல. ஆண்டவரை பொறுமையா அவனுடைய அன்பை ருசித்து, ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து, நீர் நடத்தின விதங்களை ஒவ்வொன்றா எண்ணி பார்த்து ஆண்டவரை ஆராதித்த நல்ல ஆராதனை வீரன் தாவீது. அவனுடைய ஆராதனையிலே ஆண்டவர் பிரியப்பட்டார். அவனை தான் ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார், தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி சொன்னார். அருமையான தெய்வ ஜனமே, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சேர்ந்த ஆண்டவர் என்னோட கூட உயர்த்துவீங்களா? பாடுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல சேர்ந்து சொல்லுங்க என்னோடு கூட. ஆண்டவர் செய்த கிருபைகளை, ஆண்டவர் கொடுத்த நல்ல தயவை எண்ணி, மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்ன உருவாக்கின கிருபை. சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கை ஒருவேளை உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்குதா?
ஒருவேளை நீங்க கஷ்டத்தின் பாதையில சென்று கொண்டு இருக்கிறீங்களா? ஓ, எனக்கு இதே இந்த வேதனை என்று சொல்லி என்னை தவித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், அவர் கிருபை அனுப்ப போதுமானவரா இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரை நோக்கி தான் பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. கர்த்தர் முகங்களை பிரகாசிக்க பண்ணி அசைந்தனோட சொல்லுங்க, உடைக்கப்பட்ட. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் கவனிக்கிறார்? ஆமே, என்னை உடைக்கப்பட்ட நேரத்தில் ஆமே என்னை உருவாக்கின கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. சொல்லுங்க, கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை சூழ்ந்து கொள்ள கிருபை அனுப்புகிறவராய் இருக்கிறார். சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்களை உற்சாகப்படுத்த, உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய, ஓ நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிற அந்த காரியத்தில் உண்டு ஆண்டவர் உங்களை வேரூன்றி நிற்க செய்ய ஆண்டவரை ஆராதிப்பீர்களா? ஆண்டவரை உயர்த்துவீங்களா? சேர்ந்து ஆண்டவர் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், என்னோட கூட சேர்ந்து. சோர்ந்து போன நேரத்தில் நான் சோர்ந்து போய் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் என்னை நீர் காப்பாற்ற, என்னை அந்த சோர்விலிருந்து தூக்கி எடுக்க, என்னை உயர்த்த, என்னை ஆசீர்வதிக்க, நான் தலை குனிந்த இடத்துல என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய நீ போதுமானவராய் இருக்கிறேன். சொல்லுங்க, சோர்ந்து போன அப்பா என்னை உயர்த்த நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ, நான் கவலைப்படுகிறது இல்லை. சோர்ந்து போன நேரத்தில் உங்களை சூழ்ந்து கொள்ள கிருபை அனுப்புறார் ஐயா. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபை மாறாத கிருபைப்பா. ஓ, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உதவி செய்த கிருபை இது. ஆமாப்பா, ஒன்றுமில்லா நேரத்தில் நான் ஒன்றுமில்லாத நேரத்துல அனாதையாய் அலையப்பட்ட நேரங்களில ஓ என்னை கண்டுகொள்வார் யாரும் இல்லாமல் நான் சுற்றி கொண்டிருக்கிற நேரங்களில் எல்லாம் ஓ என்னை கரம் பிடித்தவரே, என்னை தேடி வந்தவரே, எனக்கு உதவி செய்தவரே, கரம் நீட்டி என்னை தொட்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் நாளை நோக்கி பார்த்து சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார்ப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை வெறுமையா இருக்கும் போது அழைத்திருப்பார். கர்த்தர் உங்களை வெறுமையிலே உங்களை கண்ணோக்கி பார்த்திருப்பார். சொந்த பந்தம் உங்களை கைவிட்ட நிலைமையில் ஆனவங்களை கை கொடுத்து தூக்கி இருப்பார். ஓ ரவலரதனமா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. சொல்லுங்க, ஊழியத்தின் ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியத்துல சொந்து போய் இருக்கிறீங்களா பிரதர் மாஸ்டர், சொந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை உயர்த்த போதுமானவர். ஓ ஆண்டவர் ஆகத்தை கொண்டாகிலும் அங்கே
போஷிக்க போதுமானவராய் இருந்தாரு. காகத்தை கொண்டாகிலும் தன்னுடைய ஊழியக்காரனை காப்பாற்றினாரு. அந்த தேவன் நம்முடைய தேவன். ஒரு நாளும் ஒரு நிமிடமும் ஒரு செகண்ட்ல ஒரு அணு கூட உங்களை ஆண்டவர் கைவிடுகிறது இல்ல. அழைத்தவர் உண்மை உள்ளவா இருக்கிறார் ஐயா. அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஒரு நாளும் உங்களை கைவிட போதுமானவராய் கைவிடாமல் நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. அவரை எண்ணி நன்றியோடு கூட பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லுங்க அப்பா. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு பொண்ணை கேட்கல, உங்க பொருளை கேட்கல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சம்பாதிச்ச உங்களுடைய ஆஸ்திகளை உங்க சம்பத்தை ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் கேட்கறது ஒரே ஒண்ணுதாயா. ஐயா அந்த கெட்டு போன இருதயத்தை, உங்களுடைய மாசுபடித்திருக்கிற இருதயத்தை, மகா சிறுத்துள்ளதும் மகா கேடுள்ளதுமான அந்த இருதயத்தை தான் ஆண்டு விரும்புகிறவரா இருக்கிறார். அதை சுத்தம் செய்து ஒரு நல்ல மனிதனாய் ஆண்டவரை வாழ வைக்க நல்ல பாதையில நடத்த தேவன் விரும்புகிறவரா இருக்கிறார். இந்த உலகம் பாவமான காரியங்கள் இருக்கிறது ஐயா. இந்த உலகம் பாவத்துக்குள்ள கிடக்கிறது. நம்மை ஆண்டவர் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க விரும்புகிறவரா இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஒருவதான் என்னை கள்ளங்கப்படில்லாம பார்த்துக்கொள்ள போதுமானவரா இருக்கிறேன். உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ளம் கபடும் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. சொல்லுங்க ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்கு சொந்தம்ப்பா. அப்பா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு மாத்திரமே சொந்தம். அப்பா இந்த உள்ளமுடல் எல்லாம் உமொருவருக்கே ஆண்டவரே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன். சொல்லுங்க
உலக பெருமை, இந்த உலக மாயையா ஏற்கனவே சொன்னதை போல இந்த உலகம் கடந்து போகிற புகைப்பா இருக்கிறது. இந்த உலகம் நாம் காண்கிற இந்த உலகம் ஒரு நாள் மறைந்து அழிந்து போகிற காரியங்களா இருக்கிறது. இந்த உலகத்தை நம்பி மாண்டு விடாதீர்கள் ஐயா. ஓ நண்பா, இந்த உலகத்தை நம்பி மாண்டு விடாதே. கர்த்தரை அண்டிக்கொள். ஓ கர்த்தரே ஜீவன், அவரே உயிரை காக்க வல்லவர். கசப்பு வெறுப்புகள் வேண்டாம். கடந்து போனதையா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணிப்பீங்களா? உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பீங்களா? முழங்கால் படிட்டு கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து கரங்களை வானத்துக்கு நேராய் வைத்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். என் இருதயம், என் சிந்தை, என் உடல், என் நினைவுகள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு பிரியமானதா இருக்க நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? அன்று கண்ணீரோடு மனம் திரும்பின தாவீதை ஆண்டவர் மன்னித்தார். நீ செய்தது தவறு என்று சொல்லி எச்சரித்த பொழுது, அந்த நாட்டான் வார்த்தையிலே ஆண்டவர் பேசின பொழுது அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான், தன்னை அர்ப்பணித்தான். ஆண்டவரே தவறு செய்தேன் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் விட்டு கொடுத்தான். ஆண்டவர் அவனை மன்னித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி செய்ய போதுமானவர். அர்ப்பணிப்பீங்களா? சேர்ந்த ஆண்டவர் நோக்கி பார்த்து அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவனோடு கூட வாக்குவாதம் பண்ணவும், அவனோடு எதிர்த்து நிற்கவும் ஜனங்கள் வந்தாங்க. ஆனா ஈசாக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் அந்த வாக்குவாதம் மறந்து சொன்னால் அங்கிருந்து அவன் தாண்டி அடுத்த இடத்திற்கு போனான். சித்தனா வந்தது, ஏசேக்கு வந்தது. ஆனாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம தாண்டி ஆண்டவரை, அவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறவனாய் அவன் கடந்து சென்றான். ஆண்டவர் அவனை பெயர்செபாக்கு நேராகவும் அங்கிருந்து ரெகோபோத்துக்கு நேராகவும் அவனை கொண்டு போனார். முழுமையான ஆசீர்வாதம். வாக்குவாத பொறாமைகள் அல்லப்பா. அதை தாண்டி போகிற பொழுதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை ஈசாக்கு அங்கே அவனோட வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டிருப்பார் என்று சொன்னா அவன் ரெகோபோத்துக்கு போயிருக்க முடியாது, பெயர்செபாக்கு போயிருக்க முடியாது. அவனுடைய ஆசீர்வாதம் அன்றோடு நின்று போயிருந்தான். அவனை தாண்டி போன போது அதில் அவனுடைய ஈடுபாடு இல்லாதிருந்த பொழுது தேவனுடைய ஆசீர்வாதிக்க ஏதுவா இருந்தது. உங்க வாழ்க்கையில வாக்குவாதம் வேண்டாங்க ஐயா. யாரோடு கூட பகை வேண்டாம். இந்த உலகத்திலே வாழ்கிற கொஞ்ச நாட்கள் கர்த்தருக்கு பிரியமாய் அனைவரோடு கூட சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வோம். கர்த்தர் அதிதார் விரும்புகிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில அவர் நமக்காய் நியமித்திருந்த பரலோக வாழ்க்கையில யாரோடு வாக்குவாதம் பண்ண முடியாதுங்க. அங்க ஆண்டவருடைய சித்தம் தான் நிறைவேறும். ஆண்டவரே சூரியனாய் இருக்கிறார், சூரியனாய் இருக்கிறார். அவருடைய ஸ்தலத்தில எதுவுமே கிடையாது. அதற்கு நாம் இங்கே ஆயத்தமாவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். உலகின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை அணிந்து கொண்டு வாக்குவாதம் என்னோட இல்ல, வாக்குவாதத்தை நான் பண்ணுகிறது இல்ல. சேர்ந்து சொல்லுங்க. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவரே சுவையாடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவரே சுவையாடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உள்ளத்தில ஆண்டவருக்காய் வாழ்ற வைராக்கியம் எனக்காக இருக்கிறது.
எனக்காய் வாழ்கிற வைராக்கியம் என்னிடத்துல இல்ல. நான் எனக்காய் வாழல. நான் மரித்து விட்டேன். ஜீவனோடு இருப்பது என் ஆண்டவர் தான். இந்த பாவ உலகத்துல இந்த பாவ காரியங்களுக்கு உலகத்தில் நான் மரித்து விட்டேன். எனக்குள் ஜீவிப்பவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு நான் சாகவும் தயார், என் தேவனுக்காக இருக்கிற எல்லாவற்றையும் இழக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னாரு. அதே போல எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கர்த்தருடைய அன்புக்கு ஈடாய் எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல, எல்லாவற்றையும் குப்பையா எண்ணுகிறேன் என்று சொன்னாரு. எத்தனை பேர் சொல்லி எனக்கு வைராகியம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது, நான் கர்த்தருக்கு வைராகியமா இருக்கிறேன் என்றும் அடைந்ததையா அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார் என்ன சீராட்டுவார், தாலாட்டுவார் என்ன சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். வேதனை துன்பம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே வேதனை துன்பம் காத்திடுவாரே. சேர்ந்து பாடுங்க, வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம். உங்களுக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றார், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன வேதனை இருக்கிறது, எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் சரி கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அவர்களை காக்க போதுமானவராய் இருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் அப்பா என்னை கைவிடாத நேசன் ஒருவர்தான் கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் என்னை நடத்துகிறாரே. அன்பு வசனத்தால், அவர் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் வழிகளுக்கு வெளிச்சமா இருக்கிறதா. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோட இருக்கிறார். உங்களை வழிநடத்த ஒரு வசனத்தை கொடுக்கிறார். என் மகனே, இந்த நாளிலே இந்த வசனத்தின்படி நட, நான் கொடுக்கிற இந்த வாக்குறுதியின்படி உனக்கு நான் செய்ய, நீ இந்த வசனத்தை கைக்கொள் என்று சொல்லி நம்மோடு கூட பேசுகிறார். அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் என்னை நடத்துகிறாரே. அன்பு வசனத்தால் என்னை நடத்துகிறாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க, யார் என்னை கைவிட்டாலும் சரி ஆண்டவரே இயேசு கைவிட மாட்டார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே,
தாகமுள்ளவன் மேல் தாகமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் மத்தியிலே ஆவியை ஊற்ற போதுமானவரா இருக்கிறார். வேதத்தை ஆண்டவர் சொல்லி வைத்துட்டார். ஓ கடைசி நாட்களில் ஆவியை ஊற்றுவேன். வாஞ்சியோட கேக்குறீங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவியை எனக்கு ஊற்றுங்கப்பா, ஆண்டவரே உம்முடைய ஆவியை எனக்கு ஊற்றுவீராக சொல்லுங்க பாக்கலாம். ஏதோ வாய்களை திறந்து ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. அப்பா யார் மேலும் எல்லார் மேலும் ஊற்ற வேண்டுமே. என் ஜனங்கள் அப்பா தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டுமே. ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமா இந்த உலகத்திலே வாழ வேண்டுமே. ஊற்றுங்கப்பா அப்பா உம்முடைய ஆவியை ஒவ்வொரு வீட்டிலும் ஊற்றுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் அப்பா உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக. ஓ தடைகளை உடைக்கிற ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ஒவ்வொரு வீட்டிலும் அப்பா உம்முடைய சமூகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ராஜா சந்தரதன மரியாதை பரதரா அப்பா ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லாரும் வாஞ்சையாய் தாகத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கலாமா? உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா நீரோடை அருகிலே ஊன்றப்பட்ட மரங்களாய் ஓ வளர்ந்து செழுமையான மரமாய் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஓ நல்ல மரத்துக்கு ஒப்பாய் அப்பா நித்தமும் கனி தருகிற மரமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொரு மேலும் அப்பா உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக. ஓ தரித்திரம் இயேசுவின் நாமத்திலே வெளியேறு என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய சமூகம் உங்களுடைய இல்லத்திலே அப்பா கனி கொடுக்கிற ஆவியானவர் ஓ கனிகளை கொடுக்க வைக்கிற ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ராமா ராதா லாராஷ் நந்தவரதி நம்ம பரிகரங்களா எத்தனை பேர் அப்பா ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஓ யாரெல்லாம் இருதயத்திலே ஏங்குகிறார்களோ அவர்கள் எல்லாருடைய ஏக்கத்தையும் அறிந்தவர் அப்பா. குடும்பத்திலே அப்பா நீர் போதுமானவராய் செயல்படுங்கப்பா. ஓ தாகமுள்ளமே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஓ தாகம் யாரிடத்துல இருக்கிறதோ ஓ எல்லாருடைய வாழ்க்கையில் ஊற்றப்படும்படியே ஜெபிக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கேளுங்க ஊற்றுமையா ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். வனாந்திரம் வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகணும், வயல்வெளி அடர்ந்த காடாகணும். வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகணும், வயல்வெளி அடர்ந்த காடாகணும். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஓ ஆவியானவர் ஊற்றப்பட்ட கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொருடைய தரித்திரமும் நீங்கினதுக்காய் நன்றி. ஒவ்வொருடைய பிரச்சனைகளுக்கும் விடுதலை ஆவியானவர் ஊற்றப்பட்ட கிருபைக்காய் நன்றி. ஓடிர் அப்படியே செய்துடைய ஜனத்தை மேன்மைப்படுத்த போற கிருபைக்காய் நன்றி. ஓடிர் அப்படியே உடைய வார்த்தையை நிறைவேற்ற போற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஓடி ஊற்றப்பட்ட ஆவியானவர் அப்பா ஒவ்வொரு இல்லத்திலும் தங்கி இருப்பீராக, ஒவ்வொரு இல்லத்திலும் தங்கி இருப்பீராக, ஒவ்வொரு இருதயத்திலும் தங்கி இருப்பீராக. ஓடிர் இருதயத்தில் ஊற்றப்பட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க ஐயா, உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே